நாம் சிக்கல்களால் நிரம்பிய உலகில் வாழ்கிறோம். உண்மையில் எளிமைக்கு எதிரான உலகில் வாழ்கிறோம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உலகம் நமக்கு சொல்கிறது, அதிகமான பொருட்களைப் பெறுங்கள், அதிகமான பொருள் சொத்துக்களைப் பெறுங்கள், அதிகமான பொருள் சொத்துக்கள் மட்டுமல்ல, நல்ல பொருட்களைப் பெறுங்கள். சில வருடங்களுக்கு முன்பு வாங்கியிருந்தாலும் புதிய லேப்டாப் வாங்குங்கள், ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஐபோன் வாங்குங்கள். இந்த உலகம் நமக்கு சொல்கிறது, சிக்கலானது நல்லது, பொருள் சொத்துக்களை தேடுவதற்காகவே நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். ஆனால் அது மனச்சோர்வு, கவலையை ஏற்படுத்துகிறது. நாம் முக்கியமில்லாத விஷயங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையில் எளிமை என்ன என்பதை கண்டறியும் இந்த பயணத்தை தொடங்கிய போது நான் உலகத்தைப் போலவே இருக்கிறேன் என்பதை உணரத் தொடங்கினேன். நான் முக்கியமில்லாத விஷயங்களை தேடிக்கொண்டு இருக்கிறேன். எனக்காக அது ஆடைகள், காரணிகள், புத்தகங்கள், மேம்பட்ட தொழில்நுட்பம், அதிக தொழில்நுட்பம். என் டிஜிட்டல் இடம் சிக்கலானது. நிறைய விஷயங்கள், ஆப்ஸ், முக்கியமில்லாத விஷயங்களால் நிரம்பியிருந்தது. அதனால் என் வாழ்க்கையில் மிகுந்த கவலை ஏற்பட்டது. ஏனெனில் நான் தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்தேன், மேலும் மேலும் பெற விரும்பினேன். அது என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று நினைக்கிறேன். அது என் வாழ்க்கையில் ஒரு பிளவை ஏற்படுத்தியது, கடவுளுடனும் கூட. ஏனெனில் நான் இனி கடவுளின் ராஜ்யத்தை தேடவில்லை, நான் இந்த உலகின் பொருட்களை தேடிக்கொண்டிருந்தேன். எனவே இந்த பயணத்தில் எளிமை பற்றி மேலும் கற்றுக்கொண்டு அது என் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை பற்றி கற்றுக்கொண்ட போது சில விஷயங்களை மாற்ற முடிவு செய்தேன். முதலில் நான் செய்தது, நான் வீட்டிற்கு திரும்பி என் அலமாரியையும் என் ஆடைகளையும் பார்த்து 95% ஆடைகளை விலக்கிவிட்டேன். என்னுடைய அனைத்து சட்டைகள், ஷார்ட்ஸ், வெவ்வேறு ஆடைகளை எடுத்துக்கொண்டு அதை தானமாக கொடுத்து விட்டேன். நான் அவசியமானவற்றை மட்டும் வைத்துக்கொண்டேன். கவலை இருந்தது, ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருந்தால் இந்த உடையை தேவைப்படும் என்றால் என்ன செய்வேன்? இதை வைத்திருக்க வேண்டும், இதை வைத்திருக்க வேண்டும். பல வருடங்களாக அணியாத ஆடைகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருந்தது போலவே இருந்தது. நான் அதை தந்துவிட்டேன். ஆடைகள் பற்றி கவலை இல்லை. ஆடைகள் கிடைத்தால் அதை என் மனைவி வாங்கினால்தான். இரண்டாவது விஷயம், எனக்கு புத்தகங்களை வாங்க பிடிக்கும். நான் புத்தகங்களை வாங்கினேன். புத்தகங்களை படிக்காமல் மேலும் புத்தகங்களை வாங்குவேன். அவை மகிழ்ச்சி கொடுத்தன, சிறப்பாக உணர வைத்தன. நூலகத்தை பார்த்து, வாவ், ஞானமாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டேன். புத்தகத்தை வாங்கும் முன் நான் ஏற்கனவே உள்ள அனைத்து புத்தகங்களையும் படிக்க வேண்டும் என்று ஒரு விதி அமைத்தேன். இப்போது சுதந்திரம் உள்ளது, புதிய புத்தகங்களை தேடத் தேவையில்லை. என்னிடம் பல புத்தகங்கள் உள்ளன, அவற்றை நான் இன்னும் படிக்கவும், கற்றுக்கொள்ளவும், மீண்டும் படிக்கவும் வேண்டும். என் டிஜிட்டல் இடத்தை சுத்தம் செய்தேன். பாருங்கள், என் போன் நிறைய ஆப்ஸ், விளையாட்டுகள், தேவையற்ற விஷயங்களால் நிரம்பியிருந்தது மற்றும் நான் என் ஆப்ஸ்களை விலக்கிவிட்டேன். உண்மையில் என் ஹோம் ஸ்கிரீனை நீங்கள் பார்த்தால் எதுவும் காண மாட்டீர்கள், ஏனெனில் நான் சுத்தமான, சிக்கலற்ற இடத்தை விரும்புகிறேன். எளிமையான இடம் அமைதியையும் சுகத்தையும் தருகிறது, ஏனெனில் டிஜிட்டல் உலகமும் முக்கியம். இதையெல்லாம் செய்யத் தொடங்கிய போது நான் இந்த உலகின் பொருட்களை தேடிக்கொண்டு இல்லை என்பதை உணர்ந்தேன். இது இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாகவே இருக்கிறது, ஆனால் எளிமையான வாழ்க்கை எனக்கு வாழவும் ஓய்வெடுக்கவும் அனுமதிக்கிறது. இந்த விஷயங்கள் முக்கியமில்லை. முக்கியமானது என்னவென்றால் கடவுளுடன் எனது உறவும் இந்த ராஜ்யத்தை தேடுவதும் தான். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தின் வாழ்க்கையில் மற்றும் கடவுளுடன் உறவிலும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது நினைக்கிறேன்.